இவன் என்ன ஓவர்டேக் பண்ணி போறான். நான் தானே அந்த பொண்ணை காப்பாற்றணும். அதான சீன் சீக்வன்ஸ். ராணியும் ஒரு எந்திரிங்க. ராஜாவோட ஆட்சி தான் நடந்ததா, ராணியோட ஆட்சி தான் நடந்ததா? விஜய் சேதுபதி இன்னைக்கு ஷோவை பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த ராஜா ராணி டாஸ்க்லேருந்து ஆரம்பிக்கிறாரு. அதில் ஃபஸ்ட்டாக ராஜாவும் ராணியும் எழுப்பி நிற்க வச்சுட்டு இந்த வீட்டில் இந்த வீக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ராஜாவோட ஆட்சி நடந்த மாதிரி இருந்ததா, இல்லை ராணியோட ஆட்சி நடந்ததா, இல்லை ரெண்டுமே இல்லாமல் இந்த வீட்டோட கேப்டனான மஞ்சளோட ஆட்சி நடந்ததா, யார் ஆட்சி அந்த அதிகாரம் பண்ண மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. அவர் கேட்டதும் அருண் எழுந்து, சார் உங்கள் கேள்வியே தப்பாக இருக்குது, ராஜாவும் இல்லை ராணியும் இல்லை, இந்த வீட்டை மொத்தமாகவே ஆனது பார்த்தீங்கன்னா 2 தளபதிகள் தான். ஏன்னா மொத்த பவரும் அவங்க கையில் தான் இருந்த மாதிரி எல்லா கமாண்ட் ஆகட்டும் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் அவங்க 2 பேரும் தான் டீல் பண்ணாங்க. ஸோ ராஜா ராணி டம்மி சார், இவங்க தான் சார் எல்லாம் மொத்த பவரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ராஜா ராணியை விட 2 சைடுமே தளபதிகள் தான் சார் பவராக இருந்தாங்க. சும்மா அடுத்து முத்துக்குமார் எழுந்தார். முத்துக்குமார் எழுந்து சாச்சனா தேவியாச்சும் பரவாயில்ல, அப்பப்போ ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணாங்க, எந்திரிச்சாங்க, கத்தினாங்க, பிடிச்சாங்க, ஏதோ ஒன்று பண்ணாங்க. பட் ராஜா ராணுவ கேஸ் எல்லாம் உட்காந்த சீட்டை விட்டு எந்திரிக்கவே கிடையாது. சீட் ஏதோ கம்மு போட்ட மாதிரி சீட்டை ஒட்டிக்கிட்டாரு அப்படின்னாரு. ஏன் எதனால் உங்கள் மந்திரி உங்கள் தளபதியும் வந்து ராஜாவை வந்து ஓவர் ஷேடோ பண்ண மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஐயோ ஆமாம் சார், நீங்கள் 2 பேரும் அவரை பேச விட கிடையாது, இவர் ஏதாவது பேச நிறுத்திச்சாலும் கூட தலைமை தட்டி உட்கார வச்சிடுறாங்க அப்படின்னாரு. நம்ம என்ன கேட்குறோன்னா, அவர் ஒன்றும் குழந்தை கிடையாது, அவர் பர்ஃபார்ம் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் பர்ஃபார்ம் பண்ணு நினச்சிருந்தாருன்னா ஏதோ ஒன்று பண்ணிடலாம். பட் இவங்க நினச்சாங்க, கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாங்க, 2 பேரும் நல்லா பண்ணாங்கிற மாதிரி தான் 2 பேருக்கு இந்த வாரம் ஃபுல்லாகவே நேம் இருக்குது. இவர் அதை பண்ண தவறிட்டார். ஸோ அவங்கள குத்தம் சொல்ல முடியாது, இவர் தான் தப்பு பண்ணிட்டாரு. சிம்மாசனத்தில் கம்மை போட்டு ஒட்டிட்டான் ஒருக்குன்னு சந்தேகமாக இருந்துச்சு சார். தளபதியும் ராஜகுரும் ஓவர் ஷேடோ பண்ணிட்டாங்க, வெளியே தெரிய விடலன்னு சொல்கிறீங்களா? அவர் எந்திரிக்கும் போது நெஞ்சாங்குள்ள டம்முன்னு அடிச்சு உட்கார வச்சுட்டாங்க சார். இப்போ நான் சொன்னது தான் ஆனந்தியும் சொல்லியிருக்காங்க. என்னன்ட்டா, ஒரு வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வந்திருந்தவர் தன்னோட கேம் பிளே நெக்ஸ்ட் லெவலில் எலிவேட் பண்ணுறதுக்கும் தன்னோட நேமை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இது அமைஞ்சது. ஏன்னா ராஜா பதவி அப்படிங்கும்போது தனக்குத்தானே பல வாய்ப்புகளை அவர் உருவாக்கியிருக்கலாம். கட்டளையிடுறது மூலியமாவோ ஏதோ ஒரு மூலியமாவோ அவர் நிறையா வாய்ப்பை ஏற்படுத்தி நல்லா பயன்படுத்தி பண்ணியிருக்கலாம். பட் அவர் பண்ண தவறிட்டார். இப்போ அவர் தவற விட்டுறது அவருக்கு பின்னாடி பேக் ஃபயராக பண்ணிது ரொம்பவே வாய்ப்பு ஜாஸ்தி. ஏன்னா இதோட பொண்ணான வாய்ப்பு யாருக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி சொன்னாங்க. பாய்ஸ் டீம்ல வைல்ட் கார்டு என்ட்ரில வந்துட்டு அதிகாரத்தை காமிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அதை வந்து ராணுவ பயன்படுத்தல ஒரு ராஜாவான்னு எனக்கு தோணுச்சு சார்.